Hey guys, welcome. I am Vijayalakshmi, tarot card reader and Reiki healer. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போறோம். ஓகேவா? உங்க பர்சனோட ஃபீலிங் என்ன, வாட் இஸ் their இன்டென்ஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஃபைனல் அவுட்கம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல் ரீடிங்கா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Here you go. Pile 1 purple color stone, pile 2 பாத்தீங்கன்னா white, pile 3 பாத்தீங்கன்னா blue. Okay, we'll go for the reading. Okay, pile 1 choose பண்ணவங்களுக்கான reading என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Pile 1 choose. Okay, we can go for the pile 1 reading. இது வந்து collective reading. ஓகேவா? இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அது மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. Why? Because நம்ம வந்து ஓவரால் கலெக்டிவா எடுக்கிறோம். உங்களை தவிர நிறைய வியூவர்ஸ் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கான மெசேஜா கூட யூனிவர்ஸ் அது கொடுக்கலாம். ஓகேவா? when you come for personal readingக்கு நீங்க வரும்போது அக்யூரேட்டா உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகேவா? இட்ஸ் a collective reading. ஓகே, pile 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். pile 1 purple color stone. ஐ திங்க் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. எஸ், நிறையாவே இல்லை. ஐ திங்க் ஸோ இந்த pile 1 சூஸ் பண்ண உங்களோட சுச்சுவேஷன் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாவே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக தான் இருக்கு. வாட் இஸ் யுவர் பர்சன் கரண்ட் ஃபீலிங்? எமோஷனலாக அவங்களோட எமோஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ், ஒரு சேட்னஸ், இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலை, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேட்னஸ் தெரியுது, அந்த மூவிங் ஆன் ஃப்ரம் த சுச்சுவேஷன், இது நம்மளுக்கு செட் ஆகாது. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேட். உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி சேடாக மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இனிமேட்டு நம்ம இவங்களோட இருக்க முடியாது, இந்த பர்சனோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, எமோஷன்ஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சேட்னஸ் தெரியுதுங்க உங்கள் பர்சன் கிட்ட இருந்து. ஓகேவா? வாட் இஸ் தேர் இன் தேர் மைண்ட்? அந்த ஒரு திங்கிங் அபவுட் யூ. ஓகேவா? எஸ், ஒரு டெம்பரன்ஸ். திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப் யூனியன் ஆகாதா, திருப்பி இந்த பர்சனோட நம்மளால இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய திங்கிங் இருக்கு. இஸ் ஸ்டில் ஹோல்டிங் யுவர் லவ் அண்ட் எமோஷன் வித் தெம். ஓகேவா? இந்த உங்களை விட்டும் போக முடியல, உங்ககிட்ட வந்து பேசவும் முடியல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இஸ் ஸ்டில் ஹேவிங் ஹோப் அகெயின் திஸ் ரிலேஷன்ஷிப் ஓன்ட் ரீயூனியன், அந்த ஒரு ரீகான்சிலேஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லி உங்க பர்சன் இன்னும் அந்த ஒரு ஹோப்போட இருக்கிறாங்க. பட் he don't know what to do next அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு சில இதுல கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூல ஒரு மெட்டீரியல் அந்த ஒரு நீட் தெரியுற மாதிரி தெரியுது. he was not that much good in wealth wise. ஓகேவா? மணி ரிலேட்டட் வெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா he was not up to the point. அவர் ஒரு ஒர்க் பிளேஸ்லயா இருக்கலாம், ஒரு ஒர்க்கா இருக்கட்டும், அவரோட கெரியர்ல இன்னும் அவருக்கான ஒரு பொசிஷன் பிடிக்கல, ஆர்எல்ஸ் அவர் ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ஸ்டேபிளா இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு இது தெரியுது. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ்ல ஆஃப்டர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் கிவிங் யூ கமிட்மெண்ட்ஸ் உங்களை பார்த்துக்க முடியுமா, நல்லா பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதுவும் அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஹி வாஸ் ஃபீலிங் வெரி சேட் அபவுட் இட் ஆர் கில்ட். இந்த மாதிரி நம்ம பர்சனை வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆர் ஆஃப்டர் கிவிங் கமிட்மெண்ட்ஸ் அந்த ஒரு நம்மளால ஃபினான்ஷியலா அவங்கள சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சேட்னஸும் அவர்கிட்ட தெரியுதுங்க. ஓகேவா? வாட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ? இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூல
ஒரு ரிலீஜனல் மேட்டர்ஸ் ஏதாவது மேபி உங்க ரெண்டு பேருக்குமே இது ஆகலாம், டிஃபர் ஆகலாம். தேர்ட் பர்சன் என்ன நினைப்பாங்க, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அந்த மாதிரியான ஒரு சில டவுட்ஸ் அவருக்கு இருக்கு. ஈவன் தோ ஹி லைக்ஸ் யூ, ஆனா அவங்க மேல இருக்க அத்தாரிட்டிவ் பர்சன் இல்ல அவங்க மதர் ஆர் ஃபாதர் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லின ஒரு டவுட்ஸ் நிறையாவே இருக்கு. அந்த ஒரு ஃபியரும் இருக்கு, ஆன்சைட்டி கலர்ல ஒரு ஃபியரும் அவருக்குள்ள இருக்கிறது நல்லாவே தெரியும். இஸ் இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து லீகலா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட இன்டென்ஷன் இருக்கு. ஹி வாஸ் அண்ட் தென் தேர் இஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் he was not ready to listen to third person. வேற யார் தேர்ட் பர்சன் உங்களை பத்தி வந்து பேசினா கூட உங்க பர்சன் பாத்தீங்கன்னா is not ready to listen all those things. And then the relationship ஓட outcome பாத்தீங்கன்னா yes, this was intention is good but current thinking and current feelings emotional wise இருக்கட்டும் இந்த மாதிரி இதுல பார்த்தா final outcome is really very important. The final outcome of this relationship is 5 of cups is just moving on situation. ஓகேவா, ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஹோப் இருக்கு, ஆனா அதை வந்து திரும்பி பார்க்கணும். You have to prioritize எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு you and your person should prioritize and give attention towards that. என்ன தேவையான விஷயம் இருக்கோ அதுக்கு ரெண்டு பேருமே அட்டென்ஷன் கொடுத்தாதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் லாங் டைமுக்கு லாங் டேர்முக்கு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இட்ஸ் யூ ஹாவ் டு மூவ் ஆன் போத் ஆஃப் த டைரக்ஷன். ரெண்டு பேருமே ஒரு சைடில் வந்து மூவ் ஆன் ஆகுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ரெண்டு பேருமே ஃபோக்கஸ் பண்ணி எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்த்து ஒரு கம்யூனிகேஷன் கிளியரா வச்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, தட்ஸ் இட் ஃபார் pile 1. ஓகே, pile 2 ஒயிட் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். கரண்ட் ஃபீலிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பர்சன் வந்து he was inferiority complex இருக்கிற மாதிரி இருக்கு. he was not stable in his work. ஓகேவா, அவரோட ஒர்க்ல அவர் இன்னும் அந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் கிடைக்கல, அதுவும் இருக்கு. அதே மாதிரி இஸ் நாட் தட் மச் ஸ்டேபிள் இன் இன்கம் அவருக்கு வந்து ப்ராப்பரா இல்லை, ஆர்எல்ஸ் அவர் கெரியர்ல இன்னும் அவர் வந்து ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லினா ஒரு கரண்ட் ஃபீலிங் இருக்கு. உங்களை எப்படி பார்த்துப்போம், ஈவன் தோ இன்னும் அவர் லைஃப்ல இன்னும் ஸ்டேபிள் ஆகல, அதுக்குள்ள உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டோமே இல்லை கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் நிறையவே இருக்கு. ஹி வாண்ட் டு ஃபோக்கஸ் இன் ஹிஸ் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் இதுல பார்த்தாவே ஃபுல்லாவே கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் இதுல உங்க மேல தாட்ஸ் உங்க மேல லவ் எல்லாமே இருந்தாலும் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இன் ஹிஸ் ஒர்க். ஓகேவா, இப்போ அவர் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நினைக்கிற மாதிரி இருக்கு. என்னதான் he was in relationship with you, he was not satisfied that much. ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி அவர் ஒரு சில இடத்துல உங்க பர்சன் வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாட் ஹாப்பி, ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி சொல்லலாம். யுவர் பர்சன் பாத்தீங்கன்னா வாட் இஸ் இஸ் மென்டல் தாட்ஸ் ஆர் திங்ஸ் அபவுட் யூ, உங்களை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பர்சன் யா ஹி ரியலி லவ்ஸ் யூ, இஸ் கிங் ஆஃப் கப்ஸ், இஸ் தாட்ஃபுல் ஆஃப் யூ. உங்களோட ஒரு மேரேஜ் நடத்துக்கணும், ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் ஹி ஆல்சோ ஹாவ் ஃபியூச்சர் பிளான்ஸ், லாட் ஆஃப் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் யூ. யூ ஹாவ் டு கிரியேட் அ ஃபேமிலி, ஹாவ் அ பேபிஸ் வித் யூ, பில்ட் அ நியூ ஹவுஸ் வித் யூ. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அவருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஹி வாஸ் யூ வாண்ட் டு கிவ் ஆல் ஆஃப் இஸ் லவ் டுவர்ட்ஸ் யூ. அவர்கிட்ட இருக்க எல்லா லவ்வுமே உங்கள்கிட்ட கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அன்கண்டிஷனல் லவ் அந்த மாதிரியான ஒரு இது தெரியுது உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ்ல பாத்தீங்கன்னா. கிங் ஆஃப் கப்ஸ் எஸ், ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சனா இருக்க மாதிரி இருக்கு உங்க பர்சன் பாத்தீங்கன்னா.
அவங்க ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு டைப்பாக இருக்காங்க. அண்ட் ஹீ நீட்ஸ் சம் பர்சன் டு பி வித் தெம். எப்போவுமே அவங்களோட பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே இருந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு ஆறுதலாக பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பர்சனாக இருக்காங்க. ஓகேவா? த இன்டென்ஷன், வாட் இஸ் இஸ் இன்டென்ஷன்? அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன டுவர்ட்ஸ் யூ, வை தே ஆர் லவ்விங் யூ, உங்களை எதுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் தே ரியலி வாண்ட் டு ஹாவ் அ ஃபேமிலி, த மேரேஜ் விட்ஸ் பார்த்தீங்களா ஃப்யூச்சரில் வந்து உங்கள் கூட வந்து எப்போவுமே போகணும், உங்கள் கூட ஃப்யூச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு மேரேஜ் வரைக்கும் லீட் பண்ணணும். இஸ் ட்ரூ இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ இஸ் ரியலி ட்ரூங்க. ரொம்ப உண்மையாகவே உண்மையாகவே இருக்காங்க உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு. Yes, what is the final outcome? Final outcome denotes Seven of Swords. Yes, ஒரு ஜெல்லஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, பொசசிவ்னஸ். உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? பேக்கேஜ் எதுவுமே வச்சுக்கூடாது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேக்கேஜ் இல்லாமல் இல்லை மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுட்டு நீங்கள் பேசாமல் அந்த மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு பேருமே. அப்படி இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மூவ் ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடணும். பாஸ்ட்டை பற்றி பேசுறது, உங்கள் பர்சன் கிட்ட உங்கள் பர்சன் ஏதாவது தப்பு பண்ணால் பாஸ்ட்லேருந்து இழுத்து பேசுறது, இல்லை அவங்களே உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அமைதியாக போகணும். ஒரு ஆள் வந்து விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? பட் திஸ் ரிலேஷன்ஷிப் ஹேஸ் குட் ட்ரூ லவ், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா. Yes, that's it for pile 2. Pile 3 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 10 of Wand வந்திருக்கு. வாண்ட் எனர்ஜி ஒரு ஸ்டர்பன். ஓகேவா? கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் ஒரு சுமை அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் யூ வாண்ட் டு ப்ரொடக்ட் யூ ஆல் டைம். உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஹி வாஸ் ரியலி வெரி அஃப்ரைட். அவரோட மைண்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக் இருக்குது, 3 of Swords இருக்குது. அப்போனா என்ன நினைக்கிறாரு, நம்ம பர்சன் நம்மளை விட்டு போயிடுவாங்களா? ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பர்சன் இன்னொருத்தவங்களோட போயிடுவாங்களா, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா, அந்த மாதிரியான தாட்ஸ் இங்கே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஹி வாஸ் ரியலி வெரி ஜெல்லஸ். அந்த ஒரு தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியர் ஆயிடுவாங்களா ரிலேஷன்ஷிப்பில், ரெண்டு பேரையும் பிரேக் பண்ணிடுவாங்களா, இது ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷன் வந்துருமா, இல்லை பிரிஞ்சு போயிடுவோமா நம்ம ரெண்டு பேரும், அந்த மாதிரியான தாட்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே நிறையாவே இருக்கிற மாதிரி இருக்குது. கரண்ட் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூவில் எஸ் ஒரு கமிட்மெண்ட்ஸ் நிறையா ஆன மாதிரி இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது, அதில் நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. மைண்டில் என்ன இருக்குது, மற்றவங்க இன்டர்ஃபியர் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொன்ன ஒரு பயம் நிறையாவே இருக்குது உங்கள் பர்சனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்னொரு தேர்ட் பர்சன் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா நினைக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பர்சனுக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாட் இஸ் இஸ் ட்ரூ இன்டென்ஷன்? ஹி வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஐடியாஸ். இவங்க நம்மளுக்கு கரெக்டான பர்சனா? அண்ட் தென் ஹி வாஸ் ஹேவிங் அ பக்கெட் லிஸ்ட். ஒரு சில லிஸ்ட் வச்சிருக்காரு, இதில் இவங்க இந்த இது கரெக்டாக இருக்காங்க, இப்படி இந்த க்ரைட்டீரியா வச்சு அவர் செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்காங்க. ட்ரூ இன்டென்ஷன் வந்து ஹி வாஸ் ஹேவிங் லாட் ஆஃப் க்ரைட்டீரியா, இதெல்லாமே இவங்கள்ட்ட பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது நினைக்கிறாரு. அதே மாதிரி மல்டிபிள் தாட்ஸ், இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக இருப்பாங்களா, இவங்க நம்மளுக்கு ட்ரூவாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் உங்கள் பர்சனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து நம்மளை ட்ரூவாகவே லவ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு பர்சனை லவ் பண்ணுறாங்களா, நம்ம நடுவில் பூர்ந்து பிரச்சனை இதுக்கு பண்ணிட்டோமா, நடுவில் நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சனுக்கு வந்து நிறையா தோன்ற மாதிரி இருக்குது. அவுட்கம் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஆன் தி ப்ராசஸ். வாண்ட் வந்திருக்கு. 8 of Wands ரெப்ரசன்ட் ஹி வாண்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகணும், மூவ் ஃபார்வர்ட் டு தி எக்ஸ்டெண்ட், எல்லா ஒரு மேரேஜ் அண்ட் ஃபியூச்சர் வரைக்கும் இந்த பாண்ட் வந்து லீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சன் நினைக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் தென் உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணிக்கிற மாதிரி அசம்ஷன்ஸ்
நிறையா இந்த மாதிரி இருக்குமோ, இந்த மாதிரி இவங்கள லவ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி சந்தேகம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு உங்க பர்சனுக்கு பாத்தீங்கன்னா உங்க மேல. ஓகேவா? That's it for pile 3. If you want personal reading, you can contact this number. If நியூவா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி நம்ம டெய்லி நைட் டேரட் ரீடிங் லைவ் போவோம். டோன்ட் மிஸ் இட். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. உங்களுக்கு வேணுங்கிற கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேவா? லைவ்ல. அதே மாதிரி திஸ் ரீடிங் ரெசனேட் யூ புட் இன் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.